ஆன்மானா என்ன? ஆன்மா இருக்குதா இல்லையா? இது பெரிய சந்தேகக்குறியாகவே போயிட்டுருக்குது. ஆன்மா என்பது உண்மையாலுமே இருக்கின்றதா நம்ம உடலில் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்கின்றது. இந்த ஆன்மாங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, எது மாதிரி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதை பற்றி ஒரு பெரிய விளக்கமே நமக்கு வேணும். அப்போ தான் ஆன்மானா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இருக்குதுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, இது பொய்யுங்கிறாங்க அப்படின்னு பல பேர் நம்ம பேசுகிறோமில்லவா. அப்போ இந்த ஆன்மா இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆன்மா இருப்பது உண்மைதான். அப்போ இந்த ஆன்மா எங்கிருந்து வருகின்றது, எப்படி வந்தது, எப்படி நம்ம உடலுக்குள் இருக்கின்றது, இப்போ அது என்ன வேலை செய்கின்றது, அதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மாவை பார்க்குறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்மளுடைய வள்ளலார் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த தீப ஒளியை பாரு, உன்னுடைய 7 திரை நீங்கி 7வது திரையில பிரகாசமான அந்த தீபம் தெரியும். அந்த தீபத்தை நீ பார்த்த அப்படின்னா உனக்கு ஆன்மா என்பது புரியும் அப்படிங்கிறது சொன்னார். அழகாக சொல்லியிருந்தார். அது ஜோதி வடிவம் அப்படின்னு சொன்னார். அது அரிசி நுனி போல் கோல்டு கலரில் இருக்கும். அது ஜோதி வடிவமாக இருக்கும். இந்த வடிவத்தை தான் ஆன்மான்னு நம்மளை சொன்னார். அது பேசுமா அப்படின்னா நிச்சயமாக அது பேசும். எப்படி பேசும்? நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லும். உனக்கு தூக்கம் வரலினா உனக்கு தூக்கம் வரலின்னு சொல்லும். நீ தூங்குன்னு சொல்லும், எந்திரின்னு சொல்லும், நீ ஒரு வேலை செய்யின்னு சொல்லும், சும்மா இருக்காதுன்னு சொல்லும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் ஆட்டி படைக்கிறது அத்தனையுமே இந்த ஆன்மா தான். சரி குருஜி, இந்த ஆன்மா எப்படி வந்துச்சு? ஒரு விஷயம் பாருங்கள், சித்தர்கள் அந்த காலத்தில் தெரியாமலாம் ஒரு விஷயத்தை பண்ணலை. அதாவது நம்ம ஊர் கோயிலெலாம் கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கும்பாபிஷேகத்துக்கு தீபம் ஏற்றுவாங்க. முதல்ல தீபத்தை ஏற்றுவாங்க. இப்போ இந்த தீப ஒளி எப்படி உருவாக்குவாங்க? நம்ம மேக்ஸ் வச்சு உறைஞ்சப்படுத்துவாங்க? கிடையவே கிடையாது. சூரிய ஒளி வரும்பொழுது சூரிய ஒளி மூலமாக லென்ஸு கண்ணாடி வச்சு பின்னால் பஞ்சு வச்சு பற்ற வைப்பாங்க. அந்த பஞ்சில் பற்றின தீயை எடுத்து தான் விளக்கு பற்றுவாங்க. அப்புறம் அந்த விளக்கு அணையாமல் வச்சுருந்து மறுநாள் அதை ஓமத்துக்கு அணையாமல் கொண்டாந்து பற்ற வைப்பாங்க. இதுதான் முறைப்படி செய்கிறது. அப்போ சூரிய இடத்துலந்தான் உயிராற்றல் ஆன்மா வருகின்றது என்பது உண்மைன்னு அந்த இடத்துல நிரூபணம் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா, ஒரு அணுக்கள் பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டு மரபணுக்களாக மாறி ஒரு உருவத்தை பெறும் பொழுது சூரிய ஒளி இல்லாமல் அந்த உருவம் பெறாது. இப்போ எக்ஸாம்பிளாக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே, மழை வருது, நம்ம தண்ணி பிடிக்கிறோம். அந்த தண்ணியை வெளியே வச்சுருந்தோம்னா சூரிய ஒளி படும். சூரிய ஒளி பட்டுச்சுன்னா 2-3 நாளைக்கு இருந்த உடனே ஒரு பூச்சி உற்பத்தி ஆகும். அதே தண்ணியை சூரிய ஒளி படாமல் வீட்டுக்குள்ளே கூட வச்சு பாருங்கள், எந்த பூச்சியுமே இருக்காது. அப்போ சூரிய ஒளியில் தான் ஒரு உயிர் ஆன்மா வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்போ இந்த உலகத்துக்கே சூரியன் தான் பிரகாசமான ஒரு சக்தி கொடுக்குறாரு. அப்போ சூரியன் தான் இறைவன் சொல்லலாம். அப்போ சூரியனுடைய கதிர் ஒளிதான் ஒரு ஆன்மான்னு சொல்லலாம். அந்த ஆன்ம ஒளிதான் உடலில் இருந்து பரிமாண வளர்ச்சியில் பல பிறவிகளை எடுத்து இப்போ மனித பிறவி வரைக்கும் அந்த ஆன்மா மட்டும் மாறி மாறி போயிட்டே இருக்குது. இந்த உடல் மாறுது, அந்த ஆன்மா மட்டும் பரிமாண வளர்ச்சியில் மாறிட்டே இருக்குது. கடைசி இப்போ எங்கே நிற்குது? மனித தன்மைக்கு வந்துருச்சு. இப்போ மனிதனுக்கு எங்கே இருக்குது? இந்த புருவ மத்தியில் இருக்குது. இந்த புருவ மத்தியில் எங்கே இருக்குது? சென்டர் பாயிண்டில் இருக்குது. அப்போ சென்டர் பாயிண்டில் இருக்கிறனால அது உயிர் இருக்கும் இடம், ஆன்மா தங்கும் இடம், அப்போ மனம் பேசும் இடம். அப்போ உடல் இந்த உடம்பு ஒட்டுமொத்தமான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு இடம். அதனுடைய கனெக்ஷனில் என்ன பண்ணுது? ஆன்மா, மனம், உயிர், இந்த 3 ஒன்றா கலந்து செயல்படும் போது தான் மூளை வேலை செய்யுது. அப்போ இந்த மூளையினால தான் எல்லா விதமான வேலையும் ஒட்டுமொத்தமாக நடக்குது. அப்போ இந்த ஒட்டுமொத்த வேலை நடக்கிறதுக்கு காரணம் ஆன்மா தான். அப்போ அவர் தான் இறைவன். அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறனால தான் நாம் இறைவனோடு இணைஞ்சிருக்கிறோம். அதை புரிஞ்சு நம்ம நல்லா தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைய முடியும்.
அது தெரியாமல் புரியாமல் நம்ம வாழ்க்கை என்னன்னே தெரியாமல் காலங்காலமாக எப்படி நம்ம முன்னோர்கள் வந்தாங்களோ அந்த படைப்பிலேயே நம்ம வாழ்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் தெரியல, நமக்கு வாழ பிடிக்கல, நமக்கு என்னன்னு புரியல, ஏன் வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன சுகத்தை அடைய முடியும்னு எனக்கு புரியல. அப்போ எனக்கு மெஞ்ஞானங்கிற ஒரு நாணமே இல்லாமல் போச்சு. இந்த வெறு உலகத்தில் இருக்கிற கர்ம வினைகளில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் பொய்யான பொருள்கள். இதையெல்லாம் நம்பி தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய படம் தான் நான் பொழைச்சிக்கோன்னு சொல்கிறோம். பார்க்கலாம், கோடி கோடியாக கொடுக்கலாம். உங்கள் உயிரை நிறுத்த முடியுமா பார்க்கலாமா? தங்கத்தை டன்னாக கொட்டலாம், அப்போ உங்கள் உயிரை நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. மூச்சு ஒன்று நின்னா போச்சு உயிர், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு வினாடி தான். அந்த வினாடியில் மனம் மாறிச்சுன்னா முடிஞ்சுது, நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சுது. இந்த உலகத்தில் கடவுள் படைச்சது எவ்வளோ நாளைக்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொடுத்துருக்கான் பாரு. 120 ஆண்டுகள். சித்தர்கள்லாம் 2000 ஆண்டு 3000 ஆண்டு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, 7000 ஆண்டுலாம் வாழ்ந்துருக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சர்வசாரமாக நம்ம 120 ஆண்டில் ஒரு 80-90ஆவது வாழ்ந்துட்டு போவோமே, ஒரு சரித்திரமாக இருக்கட்டுமே அப்படி நம்ம நினைக்கிறதே கிடையாது. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் பண்ணுறது, என்னெல்லாம் தப்பு தப்பாக இருக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்துறது, என்னெல்லாம் தவறான விஷயங்கள் இருக்குதோ அதுக்குள்ளே தான் உள்ளே போகிறது. அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாட்டு கேட்டால் கூட சோக பாட்டு, ரொம்ப சோகக்கதையான பாட்டுலாம் கேட்டது நமக்கு பிடிக்கும். ஏன்னா நல்ல காலையில் நம்ம திருப்பதி 7 மணி நேரம் சுப்பிரபாதம், நமச்சிவாய பாட்டு, இந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் கேட்க மாட்டோம். நம்ம கேட்குறதுன்னு கேட்டோம் காதல் தோல்வி, துக்கத்துக்கு உண்டான பாட்டு, தேவையில்லாத துன்பங்கள், இது எல்லாம் கேட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். நீ ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தில் என்ன கேட்குறையோ அதுதான் வரும். முதல்ல ஒன்றை மாற்றிக்கிட்டு நீ நல்லது கேட்க ஆரம்பித்தா தான் நல்லது வரும். அப்போ ஆன்மா என்பது உண்மையானதே. அதை நீ பார்க்கணுன்னா ஆழமான தியானத்துக்கு போகும்போது நிச்சயமாக அந்த ஆன்மாவை பார்க்க முடியும். அப்போ அந்த ஆன்மாவை பார்த்து அந்த ஆன்மாவோட பயணம் பண்ண பழகிட்டினா அதுக்கு பேர் தான் கூடு விட்டு கூடுவாயிருன்னு பேர். கூடு விட்டு கூடுவாயிருன்னா பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னு நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிறதே தப்பு. கூடு விட்டு கூடுவாரு மிகப்பெரிய ரகசியம், அற்புதமான யோகம். அது நீ அடைஞ்சு பாரு, உனக்கு புரியும். இப்போ புரியாது. அதனால் தயவு செய்து இந்த கூடு விட்டு கூடுவாயிருது இதெல்லாம் அடையும் போது நம்ம வாழ்க்கையினுடைய உயிர் மிகப்பெரிய வாழ்க்கையாக மாறும். அதனால் நான் சாமியாராக உங்களை போக சொல்லலை. ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமாக வாழறது, சந்தோஷமாக வாழணும், அதுதான் நமக்கு தேவை. அதனால் இது முக்கியமான ஒரு பயிற்சி, கிரியா பயிற்சி. இதை கற்றுக்கொண்டு ஆன்மாவுடைய எல்லை பகுதி வரைக்கும் போய் கடவுள் யார், ஆன்மா யார், உயிரார், மனமார், இந்த உடல் யார், எல்லா விதமான தத்துவங்களும் உங்களுக்குள்ளே புரிஞ்சு உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். வாங்க கற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.